ஹலோ கைஸ், வெல்கம் டு விடிஜி 2.2. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படின்றனால ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிராண்டி தான் ஆட போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிபடி. அப்புறம் கைஸ், சொட்டை பார்க்க எப்படி இருக்கு, நம்ம சொட்டை கிழவியை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி கைஸ், இன்னைக்கு நம்ம பயங்கரமா இந்த கிராண்டி கேம் ஆட போறோம். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே முக்கியம். பிகிலே இன்னைக்கு வேற கிறிஸ்மஸ், மறக்காம பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு the gameplay video. Day 1 ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க, நம்ம இன்னைக்கு வந்து எந்த டேல முடிக்க போறோம்னு தெரியல. இந்த கேம் வந்து கொஞ்சம் முடிக்கிறது கஷ்டம் தான் டே 1ல. ஏன்டா அப்படின்னு கேட்டு நினைச்சோங்களேன், இந்த கேம்ல வந்து பயங்கரமான பக்லாம் இருக்குங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் காட்டுறேன் கைஸ். என்னென்ன பக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு பொருள் சத்தம் போட்டீங்கன்னு நினைச்சோங்களேன், சொட்டை கேள்வி என்ன பண்ணும், அந்த பொருள் சத்தத்தை நோக்கி ஓடி வருமா வராதா? வரும் தானே. ஆனா இந்த கேம்ல அப்படி இல்லை. இப்ப பாருங்க, ஆரம்பத்திலேயே ஒரு பக்கை காட்டுறேன். இந்த இதை தள்ளணும்னு முயற்சி பண்றேன், பட் என்னால் தள்ள முடியல. பாத்தீங்களா? ஸோ இதேமாரி இந்த கேமில் வந்து இது ஒரு ஃபேன் மேட் கேம்ன்றனால எக்கச்சக்க பக் இருக்கும். அது எல்லாமே நம்ம பொறுத்துட்டு தான் ஆடுற மாதிரி இருக்கும் இந்த கேமில். ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளுறேன், கொஞ்சம் கூட தள்ள முடியல. நான் கிவ் அப்பே பண்ணிட்டேன். போடா, நான் அந்த பக்கம் வந்து தள்ளிக்கிறேன்னு விட்டுக்கிட்டேன் நான். சரி கைஸ், இப்போ நம்மளுக்கு கட்டிங் பிளேட் கிடச்சிச்சு. ஸோ வாங்க, டோரில் இருக்க ஒயர்லாம் கட் பண்ணலாம். ஐயோ, சொட்டை வராலே வராலே வராலே, சொட்டை கேள்வி வராலே. சொட்டை கேள்வி, இன்னைக்கு கிறிஸ்மஸு, நான் ஏதோ பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஒழுங்காக ஓடி போயிடு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒயர் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஒயரை தேடி போய் கட் பண்ணிடலாம். கட்டு. ஓகே, 2 ஒயர் கட் பண்ணியாச்சுங்க, வேற லெவலுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வாங்க இந்த ஓட்டைக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டைக்குள்ளே போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விரிஞ்ச் ஹேண்டில் இருக்குது. ஸோ இதை கொண்டு போயிட்டு இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், குடு 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 குடுன்னு சொல்லிட்டு அந்த கிணறுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கிங்கை போட்டு வந்துடலாம். ஓகே, ஓப்பன் த ரூஃப். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு தர்பீஸ் இருக்குது. ஓகே வாங்க, இப்போ இந்த விரிஞ்ச் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இப்போ இந்த கிணறை வந்து சுற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டு சுற்றுது கண்ணாலே டோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பக்கெட்லேருந்து ஏதாச்சும் ஹேமர் கீமர் எதாவது வருதான்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக ஹேமர் தான் வரும். ஆமாம், ஏன்னா இது வந்து பழைய வெர்ஷன் கிரானியில். ஸோ அதனால் வந்து பழைய வெர்ஷன் கிரானினாலே மோஸ்ட்டாக ஹேமர் ஒன்று தாங்க கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ ஹேமர் எடுத்தாச்சு. இப்போ சொட்டைகளி வந்து கூப்பிடலாம். சொட்டை வா சொட்டை அப்படின்னு கூப்பிடலாம். சொட்டை சொட்டை பப்பர பப்ப பப்ப எங்கள் சொட்டை டன் 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 பிடித்த சொட்டை. ஓகே, அப்படியே குதிரா ஆடுறாராமா தாண்டாராமான்னு சொல்லி குச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஹேமர் வச்சு ஃபஸ்ட்டு கதவுல இருக்கிற இந்த இதை உடச்சிடலாம். ஸோ கைஸ், கதவுல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு வேறு இருக்குது. நம்ம கோடு வேறு போடணும். ஸோ கோடு ஒன்று போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்லாக் கீ ஒன்று வைக்கணும். ஃபைனலாக மாஸ்டர் கீ வேறு கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, சொட்டை கேள்வி அங்கே பக்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு காஜ்வேல் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வேறு எதுவும் இல்லைங்க, ஷார்ட் கன் நான் உருவாக்க போகிறது இல்லை, அது டைம் ஆகும். சரி ஓகே, இப்போ காஜ்வில் மட்டும் இங்கே ஒன்று பார்த்தாச்சு. ஸோ இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். சொட்டை கேள்வி அங்கே பக்கில் நிற்குது. ஸோ இந்தமாதிரி கேமில் நிறைய பக் இருக்கும். அதனால தான் சொன்னேன் டே 1ல் முடியுது கஷ்டம்னு சொல்லிட்டு. நம்ம பக்கிலே கூட அவுட் ஆகிடலாம். சாரி கேஸ், எனக்கு ரொம்ப ஃபீவர் ப்ளஸ் கோல்டாக தான் தும்பிட்டேன். ஸோ ஓகே, அதனால வாய்ஸே கொஞ்சம் மாறியும் இருக்கும், கொஞ்சம் தெம்பு இல்லாத மாதிரி இருக்கும் வாய்ஸில். அது காரணம் வந்துட்டு எனக்கு பயங்கரமான ஃபீவர், பயங்கரமான கோல்டு. ஸோ கோல்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஓகே, சொட்டைக்கிளவி வந்து சுற்றி வரா. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், மேலே ஓடிடுவோம். ஓடுங்க ஓடுங்க, அந்த சொட்டைக்கிளவி நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, ஸோ வந்து இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து கொஞ்சம் தப்பிச்சு மேலே இப்போ ஓடி வந்தாச்சு. மேலே வாடா வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த கட்டையை உடச்சிட்டு அப்படியே வந்து உள்ளே போயிட வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட்டு பிளாங்கை கையில் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்குள்ளேயும் காஜ்வில் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிச்சின்னா நம்ம காஜ்வில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னா சேஃப் கீ இருக்குங்க. சரி ஓகே, இப்போ இதை மட்டும் உடச்சி மட்டும் எடுத்துக்கலாம். தள்ளி விட்றாத, தள்ளி விடு. ஓகே, தள்ளி விட்டாச்சு. ஸோ கைஸ், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கீ இருக்குது. ஸோ நம்ம வந்து கட்டிங் பிளேட் எங்கே போட்டோம், கீழே தான் எங்கே போட்டோம், அது போய் கொண்டு வேற வரணும். ஸோ சொட்டை கேள்வி கீழே தான் இருக்கா. ஸோ நம்ம அப்படியே வந்து கீழே ஓடிடலாங்க. ஓகே நைஸு. ஓகே, இப்போ நம்ம அந்த கட்டிங் ஒயர் மட்டும் போய் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ தான் வந்து ஐயோ இல்லைன்னு சொல்லிட்டு இப்படிக்கா வந்தால் கரெக்டாக வருது பாருங்களேன் இந்த கேள்வி. எனக்கு இதாங்க இந்த கேள்வி பார்த்தா டென்ஷன் ஆகுது. ரீசனே இதாங்க.
இது வரை நவுற மாட்டேதுங்க. ஒரு ஃப்ரண்ட்டில் நவுத்துணுமா? அங்கே பாருங்களேன் எப்படி நவுத்துக்கிறான்னு பாருங்களேன். அடப்பாவிகளா. ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கீழே போக வேண்டியதான். ஸோ இங்கே ரூமே இல்லைங்க. அடப்பாவி, ரொம்ப ஆதி காலத்து வெர்ஷன் போல் இருக்கே. சரி ஓகே, ஆமாம் ரொம்ப ஆதி காலத்து வெர்ஷன் தான். ஸோ ஓகே, இப்போ வாங்க இதை அப்படியே தட்டி விட்டு இப்போ கட்டிங் பிளேட்ஸ் இங்கே தான் தூக்கி போட்டேன். எங்கே இருக்குது எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நைஸு. ஸோ இந்த கட்டிங் பிளேட் கொண்டு போயிட்டு இப்போ மேலே போய் யூஸ் பண்ணோம் அதானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காரில் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். இங்கே ஒரு டோர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை. ஓகே வாங்க இப்போ டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போயிட்டு இந்த கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணிட்டு என்ன இருக்குன்றத ஒரு செக்கிங்கை போய் போட்டு வந்துடலாம். ஐயோ சொட்டை வராலே சொட்டை கேள்வி வராலே டக்க டக்க டங் வராலே சொட்டை கேள்வி வராலே. ஓகே கைஸ், ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து சொட்டை கேள்வி வந்து சுத்த விட்டாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு மேலே போயிட்டு இந்த கட்டிங் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு அழகாக ஒரே கட்டிங்கை மட்டும் கட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்கி எடுத்துடலாம். ஓகே கைஸ், நைஸு. இப்போ இந்த சேஃப்கி எடுத்தாச்சு. இப்போ குடுகுடுன்னு கீழே போயிட்டு இந்த சேஃப்கியில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு செக்கிங்கை போட்டுடலாம். ஆண்டவா தயவு செஞ்சு நல்ல பொருளாக கொடு, தயவு செஞ்சு இந்த கார் எஸ்கேப்புக்கான பொருளாக கொடுத்து விட்டு என் மனசை வந்து புண்படுத்தி விட்டுறாத. என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கார் கீ. ஓகே, கார் வந்து கீழே தான் அப்படியே பக்கத்தில் இருக்குது. அழகாக காரில் என்ன இருக்குன்றதை ஈஸியாக செக் பண்ணிடலாம். என்ன இருக்குது? மாஸ்டர் கீ இருக்குது. ஓகே கைஸ், பரவாயில்ல. ஒரு புரோஜனமான பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஆஹா, சொட்டை கிளியோர் அங்கேயே இருக்காங்க. ஓகே வாங்க டக்குன்னு வந்து இந்த மாஸ்டர் கீ கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அந்த ஜன்னல் இருக்குல்ல அங்கே போட்டுருவோம். ஓகேவா? ஸோ மேலே ஒரு ஜன்னல் இருக்கும்ல, ஸோ குதிச்சு தாவி அந்த சைடாக போயிட்டு இந்த மாஸ்டர் கீயை போய் போட்டு வந்துடலாம். சீக்கிரம் நவுறு ஓடுங்க. தர்பீஸ் இருக்குது, அதை வேறு பார்க்கணும். அதை பார்க்காம வேறு விட்டோம். மோஸ்ட்டாக தர்பீஸில் எனக்கு தெரிஞ்சு சேஃப் கீ கூட தேவையில்ல. இந்த கீ அது பண்ண தராது, ப்ளூ கலரில் இருக்குமே பேட்ல கீ கடிச்சுன்னா வேற லெவல் லக்குங்க. ஆனால் கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஹவுஸ் கீ தான் கொடுப்பானுங்க. ப்ளே ஹவுஸ் கீ கொடுத்து நம்மளை சுத்த விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஷட் கலை அடப்பா, இவ எப்படிங்க வந்தா? சரி ஓகே, தர்பீஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த தர்பீஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத செக்கிங் பண்ணிடலாம். கட் என்ன இருக்குது? ப்ளே ஹவுஸ் கீ. ஓகே ரைட்டு. ஸோ நினச்ச மாதிரி ப்ளே ஹவுஸ் கீ தாங்க. இப்போ அந்த 2 காஜியில் மட்டும் போய் கொண்டு வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு காஜியில் வந்து கீழே தான் இருந்துச்சு, அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சொட்டை கேள்வி வேறு சுற்றிட்டே இருக்கா, நினச்சாலே டென்ஷன் ஆகுது. சரி ஓகே வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு காஜியில் எடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஏங்க இங்கேயும் ஒன்றுமே இல்லை பாருங்களேன். அடப்பாய்களா. சரி மேலே ஏதாச்சும் இருக்கா? நம்ம இப்போ என்ன தேடிட்டு இருக்கேன்னா கோடு தேடிட்டு இருக்கேன். கிடச்சிருச்சுங்க கோடு. இதை தாங்க தேடிக்கிட்டு இருந்தேன். ஓகே, கோடும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, அந்த 2 காஜியில் செட் பண்ணிட்டா போதும், நம்ம வந்து இது கிடச்சிரும். அது இப்போ என்ன தராது, அந்த பேட்லாக் கீக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே வாங்க கைஸ், இப்போ நம்ம போய் காஜியில் போய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு காஜியில் எடுத்தாச்சு. ஓகே, இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ளே ஹவுஸ் கீழே போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சொட்டை கேள்வி வேறு துரத்திட்டு வராடா சொட்டை கேள்வி வராடா அப்படின்னு சொல்லி ஒரு பிஜிஎம் போட்டு அப்படியே இந்த காஜ்வியில் போய் செட் பண்ணிடலாம். நம்மளுக்கு கோடும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து மாஸ்டர் கீயும் கிடச்சிருச்சு. இந்த காஜ்வியில் பேட்ல கீ வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் ஒரே ஒரு வழிங்க. ஒரே ஒரு வேலைங்க. ஓகேவா? எஸ்கேப் ஆகிறது தான் வேலை, அவ்வளோதான். ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2வது காஜ்வில். ஸோ இப்போ இதை கொண்டு போயிட்டு வச்சிடலாம். சீக்கிரம் ஓடுறா. ஓகே, இதை கீழே வந்தாச்சு. ஐயோ மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டாடே. சரியாக மாட்டிக்கிட்டோம். சரி ஓகே, டே 3. ஓகே கைஸ், 3வது நாளுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. ஓகே, டே 1 டே 2 இப்போ டே 3. ஓகே, இப்போ இந்த காஜுவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போயிட்டு நம்ம வச்சு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன கிடைக்க போகுது? பேட்லாக்கி தான் கிடைக்க போகுது. அதை தவிர வேறு தான் கிடைக்குமா பாஸ்ஸு? நீங்களே சொல்லுங்கள் பாஸ்ஸு. ஐயோ சொட்டை வராலே. கிளவி, இடியட், நான்சென்ஸ், கோ டு பாகிஸ்தான், இடியாட்டிக் கண்ட்ரி நான்சென்ஸ். ஓகே வாங்க இப்போ டக்குன்னு வந்து இந்த 3வது காஜியில் போய் வச்சிடலாம். சீக்கிரம் ஓடுங்க. காஜியில் வைங்க. டைம் ஆகுதுங்க. ஆமாங்க. ஓடுங்க. எவ்வளோ பொறுமையாக போகிறான் பாருங்களா. கண்ட்ரி ஃப்ளூட், சரியான கண்ட்ரி ஃப்ளூட்டாக இருப்பான் போல இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட், எங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த காஜில் வச்சோடனே பேட்லாக்கி கிடைக்கலையா? டென்ஷன் ஆகிடுவேன் நான். டேய் ஒழுங்கா பேட்லாக்கி கொடுத்துச்சு. பேட்லாக்கி கொடுத்துருங்க, இல்லை டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஐம் ஆங்கிரி ப்ரோ. பாருங்க, கத்தி டைலாக் பேச முடியல.
பேசுனா கோல்டு நல்லா தும்பல் வந்துடும், அதனால தான் பேசலை கைஸ், புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான டைலாக்லாம் பேச முடியல காயமே, ஆங்கிரி ப்ரோ பிளேயர்ன்றதை கத்தி கூட சொல்ல முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்பன் கீயை போய் வச்சு குரோபாரை போய் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஏங்க நம்மளுக்கு வெப்பன் கீ கொடுத்துட்டானுங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்க்ரூ டிரைவரில் இருக்கவங்க பேட்லாக்கு எப்படி சுத்த விட்டானுங்க பார்த்தீங்களா. இவனுங்க நினச்சானுங்களா நம்மளை எப்படி வேணால் சுத்த விடுவானுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவரை ஒரு சுடால்னு போட்டு சொட்டை கேள்வியை வர வச்சுட்டு இப்போ சொட்டை கேள்வி வந்து டிஸ்ட்ராக்ட் வேறு பண்ணோம். என்னங்க இதில் போக முடியல அடப்பாவி. பழைய வெர்ஷன் கேரண்டி இந்த ஓட்டையில் போக முடியாதா? ஏங்க புது வெர்ஷன் கேரண்டியில் தான் போக முடியும் போலுங்க, பழைய வெர்ஷன் கேரண்டியில் போக முடியலங்க. அடக்கடவுளே. ஓகே, சொட்ட கேள்வி மேலே வரவே இல்லை. சூப்பர் கேள்வி சூப்பர் கேள்வி, தேங்க்யூ கேள்வி, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, சொட்ட கேள்வி வந்து அப்படியே அந்த சைடு போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், நைஸாக அப்படியே பின்னாடி போயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டு அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். மோஸ்ட்டாக பேட்லாக்கி தான் இருக்க போது. ஸோ பேட்லாக்கியை வந்து அழகாக தூக்கிட்டு குறாத செல்ல கொத்தி தூக்கடாத அப்படின்னு தூக்க வேண்டியதான். சரி டிக்கெட் 1 or 2 கிவ் மீ த பேட்லாக் கீ. ஏங்க ஆனால் காருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் கூட நான் பார்க்கலங்க. அப்போ எப்படி கார் எஸ்கேப் பண்ணுறது யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தான் பார்த்தீங்களா கார் எஸ்கேப்கான ஒரு பொருள் நானுமே பார்க்கல. ஏன்டா ஒருவேளை இந்த கார் எஸ்கேப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. அப்போ அப்படியே தான் இருக்கும். போட்டாரா அடி, சரியான அடி. எப்படி சரியான அடி, என்ன அடி, மரண அடி, இடி போல விழுந்தது கைஸ். நம்ம இப்போ டே 4ல் இருக்கோம் கைஸ். உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது டே 2ஓ டே 3ஓ இல்லை, டே 4. கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும் போல இருக்கே. இப்போ வாங்க பேட்லாக் கோடை ஃபஸ்ட்டு வச்சிடணும். சீக்கிரம் எடு. ஐயோ வராலே ட்ராப்பு எப்படி மாட்டினோம் பார்த்தீங்களா கைஸ். ஏங்க இந்த கேமில் ட்ராப்பு ஸ்பான் ஆகுதுங்க, அங்கங்கே ஸ்பான் ஆகுதுங்க. என்னங்க இது டே 5. அட போங்கடா டே. எங்க அநியாயம் பண்ணிட்டானுங்கண்ணா, சத்தியமாக அநியாயம் பண்ணிட்டாங்க டேய். இப்போ அவுட் ஆயிட்டுனா கேமே முடிஞ்சிருமேடா. இப்போ என்ன எதுக்கு விளையாடணும் அப்போ? அவுட் ஆயிட்டுனா வேஸ்ட்டாக போடுமே. இருங்க, ஏன்டா நான் கிராணி ஹார்டு மோடே 1 டேயில் முடிச்சேன்டா. இந்த கேமில் இவ்வளோ பக்கை வச்சு என்ன இப்படி உசுரம் வாங்கிட்டீங்களே. உங்களை விடவே மாட்டேன்டா, விடவே மாட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ மாஸ்டருக்கு வச்சு எஸ்கேப் ஆக வேண்டியதான். அவ்வளோ சீன்லாம் இல்லை, எஸ்கேப் ஆகிடலாம். சொட்ட கேள்வியை கொஞ்சம் இங்கே வர மாட்டேன் வச்சலாம், அவ்வளோதாங்க, எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ 2.2 இன்னும் நிறைய பயங்கரமான சுவாரஸ்யமான வீடியோலாம் வந்து கொண்டே இருக்கும், எல்லாமே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாது, வெள்ளையாக போட்டு வச்சிருக்காங்க கிராணியை. ஸோ ஓகே, பை கைஸ், பை 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 பை.